இந்தியா TMT கம்பிகள் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு லைன் எக்ஸ் ஆஃப் நியா நானா பவர்ட் பை ரான் இந்தியா. வெளிப்படையாக பேசுதல், சற்று மறைத்து பேசுதல், இது ரெண்டுல எது சரி? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும், அலுவலகத்தில், வீடுகளில். ஆனால் இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கை ஏன் இந்த காலகட்டத்தில் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 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 20 வருஷத்துக்கு முன்னால் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா, டிரான்ஸ்பரன்சிங்கிறது எந்த மட்டத்திலுமே இருக்காது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் வாழக்கூடிய பையன் ஏன் ஊரில் கூட தான் காதலிக்கிற பெண்ணை பற்றி தன்னுடைய அம்மாவிடம் பேசக்கூடிய அளவுக்கான ஒரு வெளிப்படை பேச்சு இயல்பிலேயே கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால், 20 வருஷத்துக்கு முன்னால் கூட ஒரு காதல் பாட்டில் காதல்னு வந்து அந்த இடத்துல ஹம் பண்ணிடுவாங்க. நம்ம பசங்களாம் ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல காதல் அப்படிங்கிற வந்து அண்ணா அப்படின்றாங்க. அந்த இடத்துல அந்த காதலுங்கிற வார்த்தையை சொன்னால் கெட்ட வார்த்தை, அவரெல்லாம் அப்படி தான் பாடிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, வை இன்னைக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி கூட அப்படி இருக்க போய் எதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்க முடியும், எதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்க முடியாது, எதில் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கலாம், ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற 2 விஷயங்கள் பேசியிருக்கோம். 2 ஸ்பெஷல் கெஸ்ட் நான் சொன்னபடி வந்திருக்காங்க. ஒருத்தவங்க மனநல மருத்துவர், சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ஷாலினி அவர்கள். லெட்ஸ் வெல்கம் ஷாலினி. அண்ட் அதர் எண்ட் இன்னொரு சைடு வந்திருக்கிறவர் எழுத்தாளர், வசனகர்த்தா திரு பாஸ்கர் சக்தி அவர்கள். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் பாஸ்கர் சக்தி. கெஸ்ட்டுங்கள்ட்ட போகிறதுக்கு முன்னால் அந்த விமன், ஏன்னா பெண்களுக்கான உரிமை அப்படிங்கிறது சமூகத்தில் இன்னமும் கூட ஈக்குவலாக வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. பெண்ணிடமிருந்து சமூகம் பல்வேறு மட்டங்களில், மதிப்பீடுகளில் நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்போடக்கூடியதாக வைத்திருக்கிறது. அப்படி இருக்கப்போ ஒரு பெண் வெளிப்படையாக பேசினால் குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? உதாரணமாக ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஷாப்பிங் போகிறாங்க, தெருவில் எங்கே நடந்து போகும்போது ஒரு ஆணுக்கு சமுதாயத்தில் இருக்க ஒரு சுதந்திரம் என்னென்னா, அது பாரு அந்த பெண் இவ்வளோ அழகாக இருக்கா, அது வந்து பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க மாட்டாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. அதே ஒரு பெண் அது சொல்ல முடியுமா, அந்த பையன் அழகாக இருக்கான், வெளிப்படையாக சொல்லணும்னு நினச்சிட்டு இப்போ நான் ஃப்ரீயாக சொல்லணும்னு சொன்னால் வீட்டுக்கு போனால் நல்ல அவங்களுடைய உறவுகள் சரியாக இருக்காது. எல்லாருமே ஓப்பனாக இருக்கணும்னு ஆரம்பித்து தான் கல்லூரியை முடிக்கிறோம், வாழ்க்கையில் என்ட்ராகிறோம், நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு. என்ன மாதிரி ஆட்களும் கூட அவங்க சொல்கிறத பார்த்தா நாங்கள் ஏதோ காக்கா பிடிக்கிறவங்க, எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் நிறைய கிடையாது, இந்த மாதிரி தகுதியாதவர்கள். பேசிக்காக என்னோடது வந்து டபுள் பிஜி டபுள் எம்ஃபில் 2-3 வேலை வாய்ப்புகளை கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே சுறுசுறுப்பாக வேலை எடுத்து இப்படி தான் வாழணும்னு வாழ்ந்து தொலைச்சி விட்டுட்டு வெளியே வந்து என் கல்யாணத்துக்கு பிறகு அதெல்லாம் சமுதாயத்தில் இதுக்கு மேலே வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தப்பில்லைன்னு பழகி இப்போ ஒரு இடத்துல செட்டில் ஆகி, என்னோட பேர் என் ஆஃபீஸில் வந்து மல்டி டாஸ்கிங் பர்சனாலிட்டி, எந்த வேலை கொடுத்தாலும் செய்வா. அதுதான் எனக்கு இப்போ கிடச்சிருக்க பேர். ஐ எம் ஏர்னிங் குட். என்னோடய ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க, எனக்கு இந்த குழந்தை வந்துருச்சு. கமிட்மெண்ட் சராசரியாக ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் ஒரு பார்க்கும்போது இந்த மாதிரியான அது நான் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு கொள்கையை எடுத்துக்கலாம். என்னோட சைடில் இந்த வரட்டு பிடிவாதங்கள்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. எனக்கு வந்து குடும்பம் முக்கியம், என் வாழ்க்கை முக்கியம், என்னை சுற்றி உள்ள சின்ன வட்டம் ரொம்ப முக்கியம்னு பார்க்கும்போது இதெல்லாம் விட்டு கொடுத்தா தப்பு இல்லை. அதுக்கு நாங்கள் வந்து பொய் சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை. மாஸ்க்ன்றது பொய் இல்லை. மாஸ்க் என்பது எதை எப்படி சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, நல்லது கேட்டது பார்த்து. எந்த அளவுக்கு அப்போ மாஸ்க் இல்லாமல் பேசலாம்? ஹஸ்பண்ட் கிட்ட ஓரளவுக்கு பேசலாம். அது கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்தாலும் கூட அந்த எசென்ஷியல் கேப் கண்டிப்பாக வேணும். இன்னைக்கு ஒரு பெண் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கலாம், எதுக்கு மேல ஓப்பனா பேசக்கூடாது, பேச முடியாது அல்லது கூடாது? ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இன்னொரு ஆம்பளைய பத்தியே பேசக்கூடாது. என்னதான் இருந்தாலும் வந்து அவங்க எவ்வளவு பெரிய மனசு உள்ளவங்களா இருந்தாலும் ஒரு ஆம்பளைய பத்தி பேசினா பொசசிவா தான் இருப்பாங்க. வேறொரு ஆணின் அழகை பற்றி பெருமையாக பேசக்கூடாது. அழகு பத்தி இல்ல, அவங்களுடைய திறமையை பத்தியும் பேசக்கூடாது. ஓகே, இப்போ ஒரு சினிமா நடிகர் அவர் அழகா இருக்கார், நல்ல நடிகர், அதெல்லாம் பேசலாம். பேசினாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கும், ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. ஓகே, வேற எதை வெளிப்படையாக ஒரு பெண் பேசக்கூடாது? மாமியார் கிட்ட வந்து நம்மளுடைய உடல் சில டைம் நம்மளுக்கு பிசிக்கலா சில இது ஒத்து வராது. என்னதான் வந்து நம்மளுக்கு உடம்பு முடியாம இருந்தாலும் எல்லா வேலையும் செஞ்சு கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்றப்ப அதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய் தான் ஆகணும். ஓகே, நீங்க சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், அடுத்து எதில் வெளிப்படையாக இருக்க வேண்டியது இல்லை? The personal relationship between the husband and the wife doesn't have to be disclosed to any other member in the family. Be it even the mother or the father. ஓகே. என் வீட்டுக்கார் இப்படி, என் வீட்டுக்கார் அப்படி அப்படின்னு தேவையில்லாமல் அடுத்தவரிடம் வெளிப்படையாக பேச வேண்டியது தேவையில்லை. ஓகே, வேற? என்னோட அம்மா வந்து நான் வந்து ஓப்பனாக பேசுறதுனால அம்மாவுக்கு வந்து சில விஷயங்கள் மனசில் வந்து நல்லா பேசுவேன், மனசில் வந்து இது அண்ணன்ட்ட ஏமா இப்படி சொன்னீங்க, அப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல, அப்படிலாம் சில விஷயங்கள் ஓப்பனாக அம்மாட்ட பேசுவேன். என்னாச்சு, எனக்கு அதோட எஃபெக்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு குழந்தை இருக்குது, என்னோட தங்கச்சிக்கும் குழந்தை இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, தங்கச்சி வந்து அந்த மாதிரி பேச மாட்டா. அம்மாட்ட வந்து
எது சொன்னாலுமே ஃப்ளெக்சிபிளாக பேசுகிறதுனால என்னோட குழந்தையும் இருக்குது, அதே சமயத்தில் அவளுக்கும் குழந்தை இருக்குது. ஆனால் அம்மா வந்து அவள் வீட்டில் உட்காந்து அவள் குழந்தைய தான் பார்க்குறாங்க. நான் வந்து ஃபோன் பண்ணி ஏம்மா என் குழந்தைய பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ எதுனாலுமே அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இப்படின்னு ஓப்பனாக பேசிகிட்டு இருப்ப, எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ என்னோட குழந்தை என்னென்னா நான் க்ரஷில் விட்டுட்ருக்கேன். 12:30 வந்து அவளை வந்து கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, க்ரஷில் விட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்ததுனால இந்த சிரமம் வந்துச்சுங்கிறீங்க. ஓகே, ஒரு குடும்பத்தில் ஆண் எதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசக்கூடாது? ஜென்ஸ் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க மற்ற பொண்ணுங்களை பற்றி அப்ரிஷியேட் பண்ணும்போது வைஃப் கம்முன்னு இருக்கும்போது ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி பேஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. மேபி அவங்கள பார்க்கறதுக்கு வந்து இட் ஒன்ட் லுக் லைக் தேர் ரியாக்டிங், பட் இட் சர்டன்லி பில்ட்ஸ் அப். சில பேருக்கு வந்து கடைசி வரைக்கும் வெடிக்காமலே இருக்கும், சில பேருக்கு வந்து தே வில் ஹர்ட் தெம்செல்வ்ஸ் a lot. அதனால லேடிஸ் பற்றி மற்ற லேடிஸ் பற்றி கம்பேர் பண்ணி பேசுறது வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆண்கள் இன்னொரு லேடிஸை பற்றி கம்பேர் பண்ணி பேசக்கூடாது, வேண்டாம், அவாய்ட் பண்ணலாம். ஓகே, வேற எது பேசக்கூடாது? மைபி அவங்களுடைய வேற ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அது கண்டிப்பாக வந்து ஒரு கேர்ளை வந்து பாதிக்கும். ஸோ தன்னுடைய ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்பை தன்னுடைய மனைவிட்ட சொல்ல வேண்டியதில்லை நினைக்கிறேன். தேவையில்லை. ஓகே, வேற யாராவது திருமணம் பண்ணவங்க பின்னால் கொடுங்க. என்னோட ஃப்ரெண்டு அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க. லவ் மேரேஜ் பண்ணி லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்க லவ் பண்ணல, பட் ஒர்க் பிளேஸில் வந்து எதிர்பாராத விதமாக அந்த அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு கிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. சரி நம்ம ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து அதை வந்து இந்த மாதிரி ஒர்க் பிளேஸில் ஒரு சுச்சுவேஷனில் அந்த பொண்ணு என்னை கிஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. என்றைக்கு அவங்க சொன்னாங்களோ அந்த நாள்லேருந்து இன்னும் வரைக்கும் என் ஃப்ரெண்டு ஹஸ்பண்டுக்கு அந்த கிஸ் பண்ணுறதே கிடையாது. நான் கூட எவ்வளோ பேசினேன், நானும் ஒரு கவுன்சிலர் தான், நான் அவங்கள்ட்ட பேசினேன். அவங்க சொல்கிறாங்க எப்போ எனக்கு பண்ணணும்னு தோணுதோ அந்த டைமில் அந்த பொண்ணு கொடுத்த இடமாச்சே, நான் எதுக்கு அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் வரைக்கும் கிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஆனால் லைஃப் போயிட்டே தான் இருக்குது. இந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு. ரைட், வேற ஆண்கள் எனக்கு சொல்லுங்க, பெண்கள் எந்தெந்த விஷயத்தில் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடாது ஒரு ஃபேமிலியில்? எதையெல்லாம் மறைத்து பேச வேண்டும்? உங்களுடைய வீக்னஸை சொல்லலாமா? முடி கொட்டுது, தலைவர் மண்டை பால்டாக இருக்குது, வழுக்க விழுகுது அப்படின்னு ஒரு மனைவி இன்னொருவரிடம் சொல்லலாமா? அப்படி அந்த மாதிரியான ஒரு சென்ஸில் தான் ஐ அம் புட்டிங் திஸ் கொஸ்டின். என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம், மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ள நான் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய சம்பளத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கும் நான் அனுமதிக்க மாட்டேன். ஓகே, தென் கொஞ்சம் நெருடல் தான் இருக்கும். அது நம்மளோட வீக்னஸ், நம்ம ஈகோ ஒத்துக்க மாட்டேன். நம்ம கிட்ட அந்த ப்ராப்ளம், வி திங்க் வி ஆர் த பெர்ஃபெக்ட் பர்சனாலிட்டி ஆஃப் த வேர்ல்ட், நம்மளை விட பெட்டர் யாருமே கிடையாதுன்ற ஒரு இமேஜில் வளர்ந்துட்டோம். ஸோ ஏஜ் நம்ம வளர இந்த மாதிரி ப்ராப்ளங்கள், நான் கேஷுவலாக மற்றவங்க கிட்ட பேசுறது கூட ஓவர் டாக்கட்டிவ் அப்படி இருக்கிறது கூட சில நேரத்தில் சொல்லி காட்டும் போது நீ கொஞ்சம் பேச்சு குறைச்சிக்கோ, ஏன் சைலண்டாக சொல்லுவாங்க. என் ஒய்ஃப் ரொம்ப ஜென்டலாக சொல்லுவாள், பட் நமக்கு அதுவே கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். அதுவே ஹர்ட்டிங்காக நம்மக்கிட்ட குறை இருக்கிறத ஏற்றுக்கிறது முதல்ல கொஞ்சம் தயங்குறோம், பட் ஏற்றுக்கணும். ஆண்கள்கிட்ட நேரடியாக அவங்களுடைய வீக்னஸை ஸ்ட்ரைட்டாக பேசினா, நீங்கள் இதில் சரியில்லை, இதில் தப்பு, இந்த விஷயம் செய்கிறது சரியில்லை, அல்லது உங்களுக்கு வயசாகிடுச்சு, யூ ஆர் நாட் சோ யங் நவ், இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக சொன்னால் ஒரு ஆணால் ஜீரணிச்சிக்க முடியுமா? ஓப்பனாக இருக்கலாம் முடியாது. they can't digest it. But the fact is over a period of time அவங்களோட என்ன வீக்னஸாக இருந்தாலும் என்ன நெகட்டிவ்ஸாக இருந்தாலும் we start living with it, so we start falling in love with it. என்னோட ஹஸ்பண்டுக்கு ஸ்லைட்டாக பால்னஸ் இருக்கு. It started increasing, but I think I really fell in love with it. That makes him very unique. I appreciate it and I don't think he feels bad about it anymore. Okay. வெளிப்படையாக பேசுபவர்கள் ஒரு பக்கம், எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசிவிடக்கூடாது, தேவையானவற்றை மறைத்து பேச வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மறுபக்கம். தொடரும் வாதத்திற்கு ஒரு சிறிய இடைவேளை. ஸ்டே டியூன் வித் us. லைன் டேட் சிறப்பு நீயா நானா பவர்ட் பை ரான். திருமணத்திற்கு முன்னால் ஒரு பெண் காதலித்திருந்தால் அதை சொல்லணும் கண்டிப்பாக. உங்கள் மனைவி எல்லாத்தையும் உங்கள்ட்ட ஓப்பனாக தான் இருக்காங்க நினைக்கிறீங்களா? 100%. 100% காதல் விஷயம் உள்பட எல்லாமே. ஓகே, 100%. அதே மாதிரி தான் நானும் ஒரு 95% ட்ரூவாக இருக்கேன். உங்களுடைய காதலை உங்களுடைய மனைவிட்ட சொன்னேன் அப்படிங்க? கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். ரைட்டா? அப்படி அவங்களும் சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? கண்டிப்பாக நான் கேட்டிருக்கேன். ஓகே, நீ யாராவது லவ் பண்ணியிருக்கியா, இல்லை உனக்கு எத்தனை பேர் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அந்த பொண்ணு பார்க்க வந்ததில் உனக்கு ஏதாவது க்ரஷ் வந்துடும் கேட்டிருக்கேன். அதில் என் வைஃப் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணப்போ எவ்வளோ பேர் நான் வந்திருக்கான க்ரஷ் வரல, ஆனால் ஒரே இடத்துல மட்டும் நான் அந்த பையனானு திரும்பி பார்த்தேன், ஒரு நாள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன்னு உண்மை என்கிட்ட சொல்லியிருக்கா. லைன் டேட் சிறு நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா. டிஎம்டி கம்பிகள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். ரான் இந்தியா நம்பி கட்டினோம், நன்றாக இருக்கிறோம், நம்பி கட்டினோம்.